கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் உங்களை யாவரையும் இந்த கால்வெளியில ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இது முதலாவதாக நாங்க வெளியிட கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறாரு. தயவு செய்து இது என்ன பண்ணுங்க, கவனிங்க. தினமும் இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, கவனிங்க. இது சிவனுள்ள வார்த்தை, கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. இது என்ன பண்ணாதீங்க, அசால்ட்டா நினைக்காதீங்க. கர்த்தர் என்னை தொட்டாரு, அதனாலதான் இந்த வார்த்தையை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கொடுக்க வாங்கிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை நாம் கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாகி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துறாங்க. நித்தம்னா என்ன, ஒரு நிமிஷம் தவறாத கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மள நடத்துறாருங்க. நம்மளோட கூட பிறந்த அப்பா அம்மா அவங்கள கூட நம்மள என்ன பண்ண முடியாது, நித்தமும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அதோட நமக்கு பிறந்த பிள்ளைங்களா இருக்கட்டும், மற்ற யாரா இருக்கட்டும்ங்க, சோதர ஒரு குண்டு ஊசி எடுத்துங்களேன். இந்த குண்டு ஊசி நம்ம ஒரு 5 நிமிஷம் கையில வச்சுட்டு இருக்க முடியாது. உடனே எங்க வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அது போலதான் பாருங்க, ஆண்டவர் பாருங்க உன்னை நித்தமா நடத்துறாருங்க. ஒரு நிமிஷம் தவறாத உன்னை என்ன பண்றாரு, ஏசப்பா பாதுகாக்கிறாருங்க. அவர் நடத்துறாரு. நித்தம் மகா வறட்சினா, நான் சின்ன வயசுல ஒரு வறட்சி வந்துச்சு. அதே போலதான் பைபிள் வசனத்துல ஈசாவுக்கு பாருங்க, பஞ்ச காலத்துல என்ன பண்ணாரா, விதை விதிச்சாருங்க. 100 மடங்கு அறுவடை செய்தார். அது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நம்பி நன்மை செய்யுங்க. ஒரு வேலையா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஏசப்பாவை நம்பி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்ப இவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து என்ன பண்ணுவாரு, அவர் நடத்துவார். அது மாத்திரம் இல்லைங்க, உன் ஆத்துமா கர்த்தர் கொடுத்ததுங்க. அது என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. கண்டதை போட்டு சோதரம் நம்ம ஆத்மா கர்த்தருக்கு பிரியமானது என்ன பண்ணணும், சித்திக்கணும். உலக ஆசை, உலக இச்சை இதெல்லாம் போட்டு நம்ம ஆத்மாவை என்ன பண்ணக்கூடாது, நஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா நம்ம இருக்கும் போது அப்போ ஆண்டவர் அந்த ஆத்மாவை என்ன பண்ணுவாராம், திருப்தி ஆக்குவாராம். உன் ஆத்மா என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கு எப்பொழுதோ. ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பியர் 4:4 கூட சொல்லப்படுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அப்போ கர்த்தர் உன் ஆத்மா என்ன பண்ணுவாரு, திருப்தி ஆக்குகிறார். அது மாத்திரம் இல்லைங்க, உன் எலும்பு நினமுள்ளதாக்குறாரா. நம்மளுடைய எலும்புலாம் நல்லா புஷ்டியா இருக்கும், நல்லா பசுமையா இருக்கும். நம்ம எலும்பு என்ன பண்ணுவாரு கர்த்தர், நீதிமானுடைய எலும்பு முறிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனா கூட அவங்களுக்கு எலும்பு முறிவு வராதுங்க. ஆண்டுடைய பாதுகாப்பு அவங்க மேல என்ன பண்ணும், இருக்கும். அதான் ஒரு நம்பிக்கை பாருங்க. அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்ல, சோதனை நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போடும். நீர் பாய்ச்சலான தோட்டம்னா என்ன தெரியுமா, தண்ணி எப்பொழுதும் போயிட்டே இருக்கிற இடத்துல மரமும் மற்ற எல்லா செடி கொடி பயிர்கள் ஆசீர்வாதமா செழிப்பா இருக்கும். அது போல உன் வாழ்க்கை இருக்கும். இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு பேசுனா அப்படியே உன் வாழ்க்கை என்ன பண்ணுவோம், செழிப்பாக வரான். எப்ப கர்த்தருக்குள்ள இருந்தாதான். கர்த்தருக்குள்ள இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் கிடைக்காது. அப்ப வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்று எப்பயும் என்ன பண்ணாது, வற்றாத நீரூற்று அப்படின்னு என்ன பண்ணுவாரு, வைப்பாருங்க. அப்படி ஆகாது. இவன் நம்ம கடல்ல எதையும் தண்ணி வச்சிருக்குதா, வத்தவே வத்தாது. அது அநேகருக்கு என்ன பண்ணுது, போஷிக்குது, மீனை கொடுக்குது, உப்பு கொடுக்குது, நிறைய பிரயாணத்தை போக செய்யுது. அப்போ எப்பயுமே அது என்ன பண்ணுது, வற்றாத இருக்குது. அது போல ஆண்டவர்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை எப்பொழுதும் செழிப்பா வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்றாரு. நம்ம செபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறேன் வீண் தகப்பனே, இதை கேட்கிற சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, இந்த வசனம் அந்த அப்பா கொஞ்சம் பேசட்டும். வாலிபரா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், முதியோரா இருக்கட்டும், நடுத்தரமானவரா இருக்கட்டும், ஏசப்பா எங்களோட கூட பேசுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த வசனம் இந்த பிள்ளைகளுக்கு உரியதாகட்டும். தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க.
ஆண்டவரே பேசும்படி அதே எனக்கு நீர் கிருபை பாராட்டினரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய ஆத்மாவும் நினமுள்ளதாக விட்டு போல வையுங்க ஆண்டவரே. இந்த நாளில் இருந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.